குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, மகாவிஷ்ணுவுக்கு உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 மனைவியர்கள். இதில் ஸ்ரீதேவி மிதிலையில் ஜனகர் மகாராஜாவுக்கு பூமியிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட பெண். நல்லா பார்த்துக்குங்க, பூமியிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட பெண் தான் ஸ்ரீதேவி. அவளை நம்ம என்ன சொல்கிறோன்னா சீதான்னு அவள் பேர் வச்சு அழைக்க ஆரம்பித்தார். சீதாவனுடைய பிறப்பு இது ராம அவதாரம் எல்லாமே த ஒன்லி திங் இஸ் ராவணன் அழிக்கிறதுக்கோசரம் எடுத்த அவதாரம். அது நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இது எப்படி நடந்ததுன்னா, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், வைகுண்டத்தில் நாராயணனை பார்க்க வரும்போது அங்கே ஒரு சேர் இருந்தது. அந்த சேரில் உட்காரத்துக்கு விஸ்வாமித்திரர் போகும்போது அந்த சேர் அவரை தூக்கி தள்ளிடுச்சு. அவர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை நீ மானிடனாக பிறக்கணுன்னாரு. ஐயா, நான் மானிடனாக பிறக்கணுன்ட்டு ஏற்கனவே எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ராவணனை அழிக்கிறதுக்கு நான் தேவர்கள் எல்லாரும் மக்கள்லாம் இது பண்ணுறாங்க, அதுக்கோசரம் அவனை அழிக்கணுன்றது எனக்கு ஒரு எண்ணம், நான் பிறக்கிறேன். ஆனால் நீ நினச்சிட்டு இருக்கப்பார், இந்த சேரில் நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த சேர் ஹரிச்சந்திரனோட சேர். அவனுக்கு நீ எவ்வளோ இம்சை பண்ண, அந்த இம்சையின் பலன்தான் இப்போ நீ இதை மாதிரி பண்ணுன்னும் போது விஸ்வாமித்திரர் ஃபீல் பண்ணார். உன்னை நான் விடலை, அடுத்த பிறவியில் நீ எனக்கும் மகாலட்சுமி சீதாதேவிக்கும் நீ தான் கல்யாணம் சீதாதேவிக்கு நீ தான் கல்யாணம் பண்ணணுன்னு அவர் கல்யாணம் பண்ணார். சீதா இப்போ அடுத்தது பூதேவி. பூதேவி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளாக பிறக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணுங்க. ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இப்போ கவர்மெண்ட்டில் உத்தியோகம் பண்ணுறவங்கெல்லாம் பார்க்கலாம், ஒரு கோயில் இருக்கும். அது எம்பளம் இருக்கும் பாருங்கள். அந்த எம்பளமே அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இருக்குது பாருங்கள். அந்த அரசாங்கத்தில் லெட்டர் ஹேட் அனுப்புகிறாங்க பாருங்கள். அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுங்க, தெரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஆண்டாள் அதாவது பூதேவி ஆண்டாளாக அவங்களும் அதாவது தாயோட யோனியில் பிறக்கலைங்க. இவங்கெல்லாம் பூமியில் பிறந்தவங்க. இது இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டவங்க இப்போது சீதாதேவியும் பார்த்தீங்க, இப்போ ஆண்டாளும் பார்க்குறீங்க. இவங்க துளசி மடம் பக்கத்தில் பெரியாழ்வாருக்கு மகளாக பூமியிலேருந்து எடுத்து வளர்த்துன்னு வராங்க. அப்போது அவங்க சின்ன வயசுலேயே நாராயணன் பேரில் ஒரே பிரேமைங்க, ரங்கநாதன் பேரில் ரொம்ப பிரேமைங்க. எப்படியாவது ரங்கநாதனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணுறார், ரங்கநாதனுக்கு உண்மையிலே நம்ம மேலே நமக்கு ரங்கநாதன் மேலே உண்மையிலே பற்று இருக்குதா பாசம் இருக்குதான்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, பெரியாழ்வார் மாலை சூடி கொடுக்குறார் பாருங்கள். அந்த மாலையை இவ எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த அம்மா தான் மாலையை போட்டுன்னு கொடுக்குறாங்க. அதை எடுத்துன்னு போய் அவர் சாத்துறார். அவருக்கு தெரியாமல் நடக்குதுங்க. ஒரு தடவை என்ன ஆகுது, அந்த மாலையில் முடி இருக்குது. தெரிஞ்ச உடனே என்னான்னு தெரிஞ்ச உடனே ஆண்டாள் தான் இதை சூடி கொடுக்குறா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் நம்மாழ்வார் பெரியாழ்வார் இவங்க இந்த என்ன பண்ணுறாரு, பெரியாழ்வார் என்ன பண்ணுறாங்க, நீ இதை மாதிரி பண்ணுறது தப்பு, நம்ம மனுஷாலே சொல்கிறாருங்க. தகப்பனார் சொல்கிறாரு, பெரியாழ்வார் சொல்கிறாரு, நம்ம மனுஷாலே நம்ம பகவானை அடையலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாலையை எடுத்து போடுறது தப்புன்னும் போது அவர் கனவில் சொல்கிறாரு. யார், பெரியாழ்வார் கனவில் பகவான் சொல்கிறாரு, யார், அரங்கநாதன் சொல்கிறாரு, எனக்கு நீ கொடுக்குற அவள் போட்டு கொடுத்த மாலையே எனக்கு கொடு, அவள் போட்டு கொடுத்தா பார், சூடி கொடுத்த மாலையே எனக்கு கொடு, அதுதான் எனக்கு சிறந்ததுன்னு சொல்கிறாருங்க. சிறந்ததுன்னு சொன்ன அவர் என்ன அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அம்மா அரங்கனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாரு, அரங்கநாதன் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீரங்கத்தை அரங்கநாதன் என்ன பண்ணுறாரு, மகாராஜா கனவுலையும்
பெரியாழ்வார் கனவுலேயே வந்து உன்னுடைய மகள் ஆண்டாளை வந்து பல்லக்கில் வச்சு நேர என்னுடைய கோயிலுக்கு சன்னதிக்கு அழைச்சின்னு வான்னும்போது ஆண்டாளை வந்து பல்லக்கில் வச்சு அப்படியே புடை சூழ எல்லாரும் வராங்க. நேராக வந்து ஸ்ரீரங்கம் வராங்க. ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுது, அங்கேயும் ரங்கநாதன் தான். நேராக ஸ்ரீரங்கம் வந்து அரங்கநாதன் முன்னாடி வந்து எல்லார் முன்னாலேயும் அம்மா போய் கோயிலில் போயிட்டு பகவானோட ஐக்கியமாயிட்டாங்க. இதில் என்னென்னா பகவானோட நம்ம பக்தி ஒன்றி போயிட்டோம்னா கண்டிப்பாக பகவான் நமக்கு அருள் புரிவாருங்க. புரியுதுங்களா? சூடி கொடுத்த சுடற்கொடிங்க இதுதாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.